சபாநாயகர் மேல வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு பிளான் பண்றாங்க. இதற்கான டாக்கும் அரஸ்ட் செந்தில் பாலாஜி, அசோக் வரைக்கும் போகுமா அப்படிங்கிறது ஒரு கார்னர் பண்ணி இல்ல நீங்க இதுலதான் நிக்கணும் அப்படின்னு வந்து நிக்க வச்சாங்க. இல்லாம இதெல்லாம் நிரூபிக்க முடியுமான்னு தெரியல. ஆனா திமுகவுக்கு மிகப்பெரிய கெட்ட பெயர் ஏற்படும். இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்கு நைட்டு அப்படின்னு சொல்லி மெசேஜ். தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு மிஸ்டர் மகாதேவன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். தாவேகா கவர்மெண்ட் தப்பிக்கும்னு நினைக்கிறீங்களா? கவுத்தரலான்னு நினைக்கிறாங்க போல. சார், அதற்கான முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் தாவேகா ஆட்சிக்கு வந்ததை அவங்களால ஜீர்ணிச்சுக்க முடியல, அவங்களால ஏத்துக்க முடியல. இந்த கவர்மெண்ட் இருக்கவே கூடாது அப்படின்னு ஒரு ரொம்ப முடிவோட இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ரொம்ப நல்லா தெரியுது. அதற்கான வேலையை வந்து நீங்க அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தாங்க. அதிமுகவோட கூட்டணி வச்சாவது இவங்க ஆட்சிக்கு வர்றதை தடுத்துடணும் அப்படின்னு வந்து முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சிகள் பலனளிக்கல. அங்கேயும் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த பக்கம் வந்து கூட்டணி கட்சிகளாக திமுகவோட கூட்டணி கட்சிகளாக இருந்தவர்களும் வந்து பாத்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் இணைவதை அவங்களும் விரும்பல. அவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் மனசாட்சியோட நடந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தாவேகாவுக்கு வந்து 108 எம்எல்ஏக்கள் கிடைச்சிருக்கும் போது அவங்கதான் வந்து ஆட்சி அமைக்கணும். அதுதான் வந்து மக்களுடைய தீர்ப்பு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து குறுக்கு வழியில திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைப்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கறத அவங்களும் முழுமையா புரிஞ்சிருக்காங்க. அதனாலதான் வந்து திமுகவுடைய கூட்டணி இருந்தாலுமே வெளியில வந்து இவங்க ஆட்சி எந்த அளவுக்கு உண்மை சார்? எந்த அளவுக்கு உண்மை இன்னைக்கு நடந்தது? ஏதாவது ஜஸ்ட் ஸ்பெகுலேஷன். ஏன்னா 5 பேர் அரெஸ்ட் பண்ணதா சொல்லிடுறாங்க. ஆனா வந்து அதுல போதிய முகாந்திரம் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? ஏன்னா திமுக சைட்ல இருந்து இதை வந்து ரிஜெக்டும் பண்ணல, அக்செப்டும் பண்ணல. எப்பவுமே தாவைக்கு ஏதாவது ஒண்ணு சொன்னா இம்மீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ற திமுக இங்க ஒரு மௌனம் காக்குது. இல்ல, நீங்க வந்து இதுக்கு முகாந்திரம் இருக்கா, இதற்கு உண்மைத்தன்மை இருக்கா அப்படிங்கிறத நீங்க சில டாட்ஸை கனெக்ட் பண்ணி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி. ஒண்ணு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி திமுக சமூக வலைதளத்துல பாத்தீங்கன்னா திமுகவினர் அத்தனை பேருமே இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்கு நைட்டு அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டு விளையாண்டு இருந்தாங்க. அது என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்த போது தாவேகாவில இருந்து தரப்புல இருந்து எம்எல்ஏக்களை தூக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு டாட். ரெண்டாவது, மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியா வந்து கல்யாண மேடைகள்ல ஒப்பாரி வைக்கிற போதெல்லாம் அவர் பேசிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஆட்சி விரைவில் கவிழும், விரைவில் தேர்தல் வரும், நம்ம எப்ப வேணாலும் தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. தேர்தல் வரணும், இந்த ஆட்சி கவிழணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சோ அப்போ தாவேகாவில இருந்து இந்த எம்எல்ஏக்களை தூக்குனா கண்டிப்பாக வந்து தேர்தல் வரும், ஆட்சி கவிழும், இது நடக்கும். சோ அப்போ அது வந்து இரண்டாவது டாட். அதே மாதிரி இவங்க வந்து தாவேகா ஆட்சி மேல இன்னைக்கு வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்க இப்பதான் வந்து அந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. 6 மாசம் வரைக்கும் அதுக்கு கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால சபாநாயகர் மேல வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு பிளான் பண்றாங்க. இதற்கான டாக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 15 நாளாவே போயிட்டே இருக்கு. நிறைய இடத்துல வந்து சபாநாயகர் மேல வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு நடந்திருக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் நடந்திருக்கு. சபாநாயகர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்பொழுது தாவேகா எம்எல்ஏக்கள் சிலர் அதற்கு எதிராக வாக்களிக்கணும். அதாவது தாவேகா ஆட்சிக்கு ஆதரவாக இல்லாமல் அவங்களுக்கு எதிராக வந்து வாக்களிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய டீல். இந்த டீலே அதுதான். அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 எம்எல்ஏக்கள் சொல்றாங்க. பட் மொத்தமாக 15 எம்எல்ஏக்கள் கிட்ட இவங்க பேசியிருக்கிறதா சொல்றாங்க. அதிகபட்சம் ஒரு 35 கோடி ரூபாய்க்கு வந்து டீல் பேசியிருக்காங்க. அது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், அதுக்கு மேலேயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த இந்த டாட்ஸ் எல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து வெறும் குற்றச்சாட்டு இல்ல, வெறும் பொருள் இல்ல, இதற்கு வந்து முகாந்திரம் இருக்கு, இதற்கு பின்னாடி வந்து சில சதி வேலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆனா இதையெல்லாம் நிரூபிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. ஏன்னா இதுல அந்த மணி டிரான்சாக்சன் நடந்திருக்கணும், அந்த மாதிரி சில விஷயங்கள் இல்லாம இதெல்லாம் நிரூபிக்க முடியுமான்னு தெரியல. ஆனா திமுகவுக்கு மிகப்பெரிய கெட்ட பெயர் ஏற்படும். சரி, இதுல செந்தில் பாலாஜியும் அவரோட தம்பியும் இன்வால்வ் அப்படின்ற மாதிரியும் பேச்சுக்கள்லாம் நிலவுது. அதை பத்தி ஏதாவது உங்கள்கிட்ட நியூஸ் இருக்கா சார்?
இல்ல செந்தில் பாலாஜி இதை செஞ்சிருப்பாரான்னு கேட்டா கண்டிப்பா செய்யறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அவரோட ஏன்னா தம்பி இப்போ அசோக். நீங்க தமிழ்நாட்டுல வந்து நீங்க யாரை கேட்டீங்கன்னாலும் யாருகிட்ட போயிட்டு செந்தில் பாலாஜி இப்படி பண்ணிட்டாராமா அப்படின்னு சொல்லி நான் சொன்னாலுமே அப்படியா அந்த ஆள் செய்யக்கூடிய ஆள் தாயா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரெப்புடேஷன் இருக்கக்கூடிய ஒரு நபராக செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டுல வளர்ந்து நிக்கிறாரு. ம் முக்கியமா வந்து இதுல கனெக்ட் ஆயிருக்காரு அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த கரூர் கேங்ல இருந்து தான் வந்து முதல்ல 2 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு, அந்த ம் செஃபாலஜிஸ்ட்னு சொல்லிக் கொள்ளக்கூடியவர், அவரும் அவரு கொடுத்த தகவலின் பேரில் அவருக்கு பின்னாடி இருந்தது கரூர் கேங். அந்த ரமேஷ் யாரோ 2 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு அடுத்ததுதான் வந்து இன்னொரு 3 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. மொத்தமா 6 பேர் அப்படின்னு சொல்லப்படுது. ம் சோ அந்த கரூர் கேங் வந்து நேரடியாக செந்தில் பாலாஜி இடமும் அசோக்கிடமும் தொடர்புல இருக்கக்கூடியவங்க. இந்த இந்த 2 பேரையுமே வந்து அசோக் நேர்ல சந்திச்சிருக்கிறதா காவல்துறை சொல்றாங்க. ம் அப்போ இதுல வந்து தொடர்பு இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா யாரோ ஒருத்தர் திமுக தரப்புல இருந்து இந்த முயற்சிகளை எடுக்கிறார்கள் என்றால் ம் யாரோ ஒருத்தர் வந்து இதை இனிஷியேட் பண்ணணும். அப்போ இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நபராக யார் இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜி இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அவர்கிட்ட பணபலம் இருக்கு. தலைமை சொல்வதை கேட்பதற்கு எல்லா விஷயமும் இருக்கு. ம். பிளஸ் அவருக்கு பர்சனலா வந்து விஜயோட சில முரண்பாடுகள் இருக்கு, ஒரு ஈகோ இருக்கு. சரி. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க வந்து ஏதோ ஒரு சதி வேலை செஞ்சிருக்காங்க. ஆனா அது தாவேகா தரப்புல வந்து அட்வான்ஸ் வாங்குற அளவுக்கு போனதா சொல்லப்படுது. ம் தாவேகா தரப்பு எம்எல்ஏக்கள். ஆனா இந்த விஷயம் ஏதோ ஒரு விதத்துல ரொம்ப ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி லீக் ஆயிடுச்சு. ஓகே. இவங்க வந்து திமுக வந்து தாவேகா எம்எல்ஏக்களை வந்து தூக்க போறாங்க அப்படிங்கிறது லீக் ஆனதுனால உளவுத்துறையும் இருக்கு. பிளஸ் இன்னைக்கு விஜயும் வந்து ஓரளவுக்கு ரொம்ப ஆக்டிவா தான் இருக்காரு. ம் ஸோ அதனால இதை வந்து ஈஸியா இது பண்ணிட்டாங்க. இந்த பேரம் பேசுனது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளைண்டா வாங்கி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த அரஸ்ட் செந்தில் பாலாஜி அசோக் வரைக்கும் போகுமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரி சார். திமுகன்றது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 65-70 வருட கட்சி. தாவேக்கான்றது ரெண்டு 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 வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணி இருக்கு. தேர்ட் இயரில் அவங்க பவருக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்து ஒரு ஒரு சதி வேலையை பின்னுறாங்க திமுக. இதுலேருந்து தாவேக்கா தப்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, நீங்க வந்து விஜயும் சரி தாவேகாவையும் சரி ப்ளீஸ் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட். ஓகே. அவங்களுக்கு பின்னாடி நம்ம கண்ணுக்கு தெரியாத சக்தி இருக்கு. அவங்க தான் வந்து அதெல்லாம் ஹேண்டில் பண்றாங்க. இல்லாட்டா நீங்க சொல்ற மாதிரி 70 வருட திமுகவை பழந்தின்னு கொட்டை போட்ட திமுகவையும் அதிமுகவையும்லாம் அவங்களால தோக்கடிச்சிருக்க முடியாது. ம் அவங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. ம் இப்ப இந்த அதிமுகவுல இருந்து எம்எல்ஏக்களை வாங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப ம். அந்த டீலிங்லாம் யார் பேசுறாங்க? ஆதவ அர்ஜுனா பேசுறாரா? இல்ல கட்சியில விஜய் பேசுறாரா? ஜான் ஆரோக்கியசாமி பேசுறாரா? யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியல. அப்போ சம்திங் இங்க இஸ் வந்து ஹேப்பனிங் இன் த ஷேடோ. ம் அப்ப திமுகவுக்கு எப்படி வந்து இப்ப ஸ்டாலினுக்கு வந்து சபரீசன் இருக்காரு, கருணாநிதிக்கு வந்து முனஸ்வரி மாறன் இருந்தாரு, ம் அதிமுகவுக்கு வந்து சசிகலா இருந்தாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு ஷேடோ பவர் வந்து நம்ம இப்ப வரைக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியல. இனிமே தெரியலாம். கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா எல்லாரும் அரசல் புரசலா கொஞ்சம் பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவங்க வெளியில வந்து அது எல்லாமே கண்டிப்பா தெரியும். ம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ம் ஏன்னா அந்த தப்பத்தான் திமுக பண்ணாங்க. அதிமுகவும் திமுகவும் செஞ்ச மிகப்பெரிய தவறு என்னன்னா விஜயை அண்டர் எஸ்டிமேட் பண்ணது. ம் சோ அதனால அதை வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் பண்றதுக்கான முழு கேப்பபிலிட்டி விஜய்க்கு இருக்கு. இதை விட பெருசாவே வந்து விஜயால பண்ண முடியும். நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா ம் இந்த 6 பேர்த்தோட நிக்க போறது இல்ல. ம். கண்டிப்பா வந்து ஒரு 15 பேர் வரைக்கும் போவாங்க. ஓ, அதுக்கு அதுதான் மேலேயும் சார் எனக்கு போவதற்கான வாய்ப்பு அடுத்த இருக்கு. கஷ்டம். அதுக்கு பிறகுதான் ம் ஆமா இடைத்தேர்தலே அதுக்கப்புறம் தான் வரப்போகுது. கிட்டத்தட்ட அப்போ 15 வரைக்கும் போயிடும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து தனி அறுதி பெரும்பான்மை அவருக்கு இருக்கணும், தாவேக்காக்கு இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் இல்லையா? அதுதான் பிக்கஸ்ட் ரீசன் எக்ஸாக்ட்லி, பிஹைண்ட் தட். ஓகே. ஓகே. எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி வந்து மிஸ்டர் ஸ்டாலின் வந்து இந்த இடைத்தேர்தலில் நிற்பார் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா? ஏன்னா வந்து அதுக்கும் ஒரு ஒரு இக்கண்ணா வந்து போட்டிருக்கிறாரு நேரு. எப்படி பார்க்குறீங்க சார் அது? அவர் நிற்கிறதுக்கு அது வந்து கரெக்டா தவறா? ஏன்னா தோத்துட்டாருன்னா இன்னும் ரொம்ப மோசமா போயிடுமே. அவரோட அவரோட கரியர், அவரோட ஃபியூச்சர் எல்லாமே.
இல்ல அதெல்லாம் யோசிப்பாங்க. ஏன்னா இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல ஆளும் கட்சி எதுவோ அதுதான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இது ம். வந்து அதை மீறி ஜெயிச்சது வந்து ஒரே ஒரு நபர் தான். ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல தினகரன் ஒரே ஒரு தடவை ஜெயிச்சார். டீச்சர். ம். அதை தவிர நீங்க திமுக ஆட்சியில் இருக்கிற போது அதிமுக ஜெயலலிதா இருந்த போது இடைத்தேர்தல் அவங்க நிக்கவே மாட்டாங்க. ம். ஏன்னா இப்ப நீங்க சொன்ன அந்த ப்ராப்ளம் தான். நம்ம தோத்துட்டோம்னா அது வந்து ஒரு ஒரு பிளாக் மார்க்கா அப்பாவை வந்துடும். காணோன்னு வந்து கிண்டல் நான் பண்ணிட்டே இருக்காங்களே சார், அதுவும் நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்பாவை வந்து வரணுமே. அது கரெக்ட். ஆனா ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய மொமெண்டம் இருக்கு. அந்த மொமெண்டம் வந்து ஏடிஎம்கேவுக்கும் இல்ல டிஎம்கேவுக்கும் இல்ல. So அந்த மொமெண்டம் அப்படிங்கிற அந்த வேவ்லயே வந்து தாவேகாவால ஈஸியா ஜெயிக்க முடியும். அதுவும் வந்து ஒரு 10, 15 தொகுதி இடைத்தேர்தல்னா விஜய் நேர்ல போய் பிரச்சாரம் பண்ணாரு அப்படின்னா அது வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் டிசாஸ்டரா முடியும். ம். அது மட்டும் இல்லாம திமுக வந்து இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் இல்லாம இருக்காங்க. அவங்க ஒருவேளை வந்து இடைத்தேர்தல்ல நின்னாங்க அப்படின்னா ம். அவங்களுடைய ஒரிஜினல் பவர் என்ன, ஒரிஜினல் பலம் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்ப அவங்க எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. ஏற்கனவே ஏடிஎம்கே எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அவங்களால வந்து 20% தாண்ட முடியல. அப்ப திமுக வந்து இத்தனை நாள் வந்து நாங்க 40%, நாங்க தான் பெரிய கட்சி, 1.5 கோடி தொண்டர்கள் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்துட்டு ம். நீங்க இடைத்தேர்தல்ல வந்து 20%, 22% நீங்க வாங்குனீங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்க. சரி. அப்போ அதுல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால ம். ஒருவேளை இடைத்தேர்தல் வந்தாலும் திமுக அதை புறக்கணிக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸ்டாலின் நிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா நின்னா 100% வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைத்தா மட்டும்தான் நிப்பாரு அவர். ம். ஆமா, நிச்சயமா. ஆனா இன்னைக்கு தாவேகா புறக்கணிப்புன்னு முன்ன இருந்ததை விட பலமா புறக்கணிப்பாங்கன்ற இருக்கு. வேற நீங்க வந்து ஒரு குண்ட போடுறீங்களே சார். எப்படி சார் புறக்கணிப்பாங்க? அப்படி புறக்கணிச்சுட்டாங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆட்சி அப்படியே கன்டினியூஸா போயிடுமே. 15 தொகுதி அப்படின்னா 15 தொகுதி அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா, 108 + 15 வந்து 123 வரைக்கும் போயிடுமே சார். இல்ல நான் அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துருச்சு இல்லைங்களா? ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயர் ஆகும். ம். ஏற்கனவே வந்து விஜய் ஆட்சி அமைக்க விடாம செய்யறதுக்காக திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படிங்கிறதே வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் மார்க். சரி. அந்த இடத்துலயே வந்து விஜய் மேல சிம்பதி ஆயிடுச்சு. விஜய் வந்து அந்த சிம்பதியை வந்து தொடர்ச்சியா மெயின்டைன் பண்ணிட்டே வர்றாரு. இவங்க வந்து ஏதாவது பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்க, குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத தேர்தலுக்கு முன்னாடியும் பண்ணாரு, தேர்தலுக்கு அப்புறமும் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ம். ஈவன் அந்த மின்வெட்டெல்லாம் இப்ப இங்க ஜாஸ்தியாவே இருக்கு. எங்க ஏரியால எல்லாம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கரண்ட் போகுது. ஆனா அதற்கான காரணமா வந்து இவங்க திமுக மேல பழி போட்டு ஈஸியா தப்பிச்சுக்கிறாங்க. அப்ப அதற்கான அதை வந்து மக்கள் நம்புறாங்க, மக்கள் ம். ஏத்துக்கிறாங்க. யார் நம்புறாங்களோ இல்லையோ, அது ம். உண்மையா பொய்யா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. மக்கள் வந்து ஏத்துக்கிறாங்க. பிளஸ் மக்கள் வந்து விஜய்க்கு டைம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. யாருமே இன்னும் வந்து விஜயோடைய ஆட்சியை ஜட்ஜ் பண்ணல. அப்பார்ட் ஃப்ரம் ஒரு பொலிட்டிக்கல் ஒரு இது இருக்கிறவங்களை தவிர, அரசியல் ம். கட்சிகளை ஆதரவு இருக்கிறவங்களை தவிர வேற பொதுமக்கள், நடுநிலையான மக்கள் யாருமே விஜய ஜட்ஜ் பண்றதுக்கு தயாரா இல்ல. இந்த ஆட்சி இப்பதாங்க வந்திருக்காரு, அவர் இப்பதாங்க வந்திருக்காரு, அவர் கத்துக்கிட்டுங்க, அவர் பேசிட்டுங்க, ம். அவர் கொஞ்சம் செய்யட்டுங்க அப்படின்னு தான் வெயிட் பண்றாங்க. நேத்து அண்ணாமலை கொடுத்த பேட்டியில கூட அவருக்கு 1 வருஷம் டைம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆமா. ம். அதுதான் வந்து பப்ளிக் ஒப்பீனியன். ம். அது வந்து அண்ணாமலையுடைய ஒப்பீனியன் மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த பப்ளிக்கோட ஒப்பீனியனும் அதுதான். ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இந்த 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம்னு சொல்லித்தான் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ம். யாரும் விஜய் வேணும்னு சொல்லி ஓட்டு போடல. விஜய் வேணும்னு சொல்லி ஓட்டு போட்டது அவங்களுடைய ரசிகர்கள். ஆனா பொதுமக்கள் ஓட்டு போட்டது எல்லாமே இந்த 2 திராவிட கட்சிகளும் வரக்கூடாது, வேண்டாம். இதுதான் வந்து நல்ல சான்ஸ் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருக்காங்க. அப்ப அதனால விஜய்க்கு வந்து ஒரு எட்ஜ் இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது இல்ல. அது மட்டும் இல்லாம இன்னொரு லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா முன்ன இருந்ததை விட விஜய் இப்ப பலமா இருக்காரு. முன்னாடி தனியா இருந்தே 35%. ம். இன்னைக்கு காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக இவங்க எல்லாரும் கூட்டணியில இருக்காங்க. பிளஸ் ஆளுங்கட்சியா வேற இருக்காங்க. இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு 15 தொகுதி இடைத்தேர்தல் வந்தது அப்படின்னா 45ல இருந்து 50% ஈஸியா அடிப்பார். ஓகே. ம். அதை யாருமே தொட முடியாது. அப்போ இதெல்லாம் வந்து கண்டிப்பா திமுகவுக்கு தெரியும். சோ அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? இல்ல இல்ல இது வந்து இது ஜனநாயக படுகொலை, இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் ஏதாவது காரணம் சொல்லி தேர்தலை புறக்கணிச்சிருவாங்க. அதுதான் வந்து நடக்கும். ஓகே. அப்படி இல்லைன்னா இந்த இடைத்தேர்தலையே வந்து அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து நிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரலாம். அதுக்கு வந்து போக மாட்டாங்க. அது வந்து 29ல ஆர் 31ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
சீமான் வந்து இந்த பக்கம் வரதா வந்து பேச்சுக்கெல்லாம் நிலவுது. அதெல்லாம் அதில் ஏதாவது முகாந்திரம் இருக்குன்ற மாதிரி பார்க்குறீங்களா? சீமான் வந்து அதாவது வந்து சென்டர்டு ஒரு ஒரு கேண்டிடேட்டாக ஒரு தொகுதியில் நிற்பார் அப்படின்ற மாதிரியும் பேசப்படுது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இல்லையா? சரி. சீமான் வந்து அதை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா அவருடைய அரசியல் காணாம போயிடுங்க. இத்தனை நாளா வந்து அவர் இந்த திராவிட கட்சிகள் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து அவர் அரசியலே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நான் தான் இவங்களுக்கு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு அவங்களோட ஆதரவோட போய் நின்னாரு அப்படின்னா அவருடைய அந்த பொலிட்டிக்கல் கேரியரே வந்து ஒரு ஸ்டேக் ஆயிடும். அது வந்து அவர் விரும்ப மாட்டாரு. அவர் அப்படி செய்யக்கூடிய நபரும் கிடையாது. சரி. அவர் இப்பவும் வந்து நான் தனிச்சுதான் போட்டியிடுவேன்னு தான் சொல்லுவார். இதெல்லாம் சொல்லுவாங்க. வந்து ஓகே. பேசிட்டு இருப்பாங்க. அவரும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு, அவ்வளவுதான். ரைட் சார். கூட்டணி கட்சி இன்னைக்கு எல்லாம் மீட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? முதல் கட்டமாக வந்து 2 மாதம் முன்னாடி எல்லாமே திமுக சைடில் இருந்தாங்க. கம்ப்ளீட்டாக தொடச்சி போட்ட மாதிரி இந்த சைடுக்கு வந்திருக்கிறாங்க. இதை வந்து சந்தர்ப்பவாத அரசியல்னு நம்ம பார்க்கறதா, இல்லாட்டினா வந்து எப்படி சார்? அதாவது வந்து இப்படி இருக்கிறவங்க எப்படி ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 360 டிகிரி அடிச்சில் இந்த பக்கம் வந்திருக்கிறாங்க? எப்படி பார்க்குறீங்க? சந்தர்ப்பவாத அரசியலா, இல்லாட்டினா வந்து சூழ்நிலை அரசியலா? நம்ம வந்து என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். அரசியல் அவ்வளவுதான். அவ்வளோதான். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு வந்து கண்மணி சொல்லுவார் இல்லைங்களா? அதுதான் வந்து ம். நடந்துகிட்டு இருக்கு. சரி. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம முதல் தடவையும் பார்க்கல. இது கடைசி தடவையும் இல்ல. இது மாதிரி இன்னும் நிறைய பார்க்கத்தான் போறோம். ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கோம். ம். இப்ப இது வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு 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 பெரிய கட்சி. நான் தான் வந்து பவரு, நான் சொல்றதைத்தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நடந்துகிட்டு இருந்தாங்க. இவங்க கட்சிகளுக்கெல்லாம் வேற வழி இல்லாம இருந்தது. காங்கிரஸ் அவங்களோட இருக்காங்க. பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒற்றை புள்ளியிலேயே எல்லாத்தையும் வந்து பிடிச்சு வச்சிருந்தாங்க. தாவேகா வந்த உடனே தாவேகா வந்து தேர்தலுக்கு முன்னாடியே இவங்களை எல்லாம் கூட்டணிக்கு கூப்பிட்டாரு. ம். ஆனா இவங்க எல்லாம் போகல. அந்த டைம்லயும் வந்து திமுகவுக்கு கொஞ்சம் லாயலா தான் இருந்தாங்க. ம். ஆனா தேர்தலுக்கு அப்புறமா திமுகவை விட்டு வெளியில போறதுக்கு ஒரு மிக சரியான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பிளஸ் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறதெல்லாம் திமுகவுல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆமாம். ம். அப்ப அவங்களுக்கு இது கிடைச்சிருக்கு அப்படிங்கிற போது இதை விட வந்து ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களுடைய தேர்தல் அரசியல் வரலாற்றிலேயே விசிகாவுக்கு அமைச்சர் பதவி, கம்யூனிஸ்டுக்கு அமைச்சர் பதவி, ஐயுஎம்எல்க்கு அமைச்சர் பதவி, காங்கிரஸ்க்கு அமைச்சர் பதவி, இதெல்லாம் யார் கொடுக்க போறாங்க? திமுகவும் அதிமுகவுமா? கண்டிப்பா கிடையாது. அப்போ இந்த கூட்டணி அப்படிங்கிறது வந்து வெறும் சந்தர்ப்பவாதம் மட்டும் இல்லாம ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு. பட் கம்யூனிஸ்ட் ஒரு வரலையே சார். வரலாற்று கம்யூனிஸ்ட் வாய்ப்புல இன்னைக்கு வரலையே. அதுவே கொஞ்சம் வருத்தமா. வந்துருவாங்க. இன்னைக்கு வரல, வந்துருவாங்க. அவங்க வந்துருவாங்க. எப்படி அது சொல்றீங்க? வந்து விஜய் மறுபடியும் பேசுவாரு. கண்டிப்பா வந்துருவாங்க. சார் அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல சார். இன்னைக்கு எல்லாருமே இந்த பக்கம் இருக்காங்க இல்லைங்களா? ம். காங்கிரஸ் இருக்கு, விசிகா இருக்கு. விசிகா இருக்கிற இடத்துல தான் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும். ம். பிளஸ் மதிமுக இன்னைக்கு வைகோ கூட வந்துட்டாரு. இவங்க வைகோ எல்லாரும் பண்ணதெல்லாம் சேர்ந்து இருக்காங்க. நியாயம்னு ஐயுஎம்எல் பார்க்குறீங்களா? கூட இருக்காங்க. வைகோ வந்து இந்த சைடில் வந்து எல்லாமே வாங்கிக்கிட்டு இந்த அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து தொடச்சி போட்ட மாதிரி இந்த பக்கம் வந்துட்டாரு. வைகோ பண்ணதை எப்படி பார்க்குறீங்க? பவர் தேடி எல்லாரும் போறது தானே சார். இது வந்து ஒன்றும் இது கிடையாது. இப்ப நீங்க வைகோ வந்து கூட்டணியில இருந்தாரு, கரெக்ட். ஆனா வைகோவுக்கு என்ன கண்டிஷன் போட்டாங்க? திமுகவுடைய சின்னத்துல, உதயசூரியின் சின்னத்துல தான் நிக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டாங்க. ம். அப்ப அந்த கண்டிஷன் எதுக்கு போட்டாங்க? அந்த கண்டிஷன் அவர் ஒத்துக்கிட்டதுனால என்ன ஆயிடுச்சு? ம். இன்னைக்கு விசிகாவுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரசுக்கும் கிடைத்த அந்த முக்கியமான வாய்ப்பு மதிமுகவுக்கு கிடைக்கல. அப்போ இது எல்லாமே அவருடைய மனசுக்குள்ள இருக்கும் இல்லையா? அப்போ இது தப்பு அப்படின்னு சொன்னோம்னா திமுக செஞ்சதையும் வந்து எப்படி நம்ம நியாயப்படுத்த முடியும்? அப்ப ம். அவங்களும் வந்து அந்த இடத்துல அவரை வந்து ஒரு கார்னர் பண்ணி இல்ல இல்ல நீங்க இதுலதான் நிக்கணும் அப்படின்னு வந்து நிக்க வச்சாங்க. இப்ப எம்பி எலெக்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா துரை வைக்கோ தனி சின்னத்துல போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து போட்டியிட்டார். அன்னைக்கு அந்த டைம்லயும் இதே பிரச்சனை தான் இருந்தது. இந்த டைம்ல வேற வழியே இல்லாம 5 சீட்டு அப்படின்னு சொல்லி உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வச்சுட்டாங்க. இன்னைக்கு மதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொல்றது யாருமே இல்ல. யாரும் இல்லை. ஆமாம். அவங்களுக்கு எம்எல்ஏக்கள் கிடையாது ஆக்சுவலா. ம். டிஎம்கே எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. அப்ப கரெக்ட். ஒரே ஒரு எம்பி தான் வச்சிருக்காரு அவரு, அவ்வளவுதான். துரை அதனால வைகோ. வந்து அரசியல்ல பொறுத்த வரைக்கும் இது நியாயம், அநியாயம், அறம், முறம் அதெல்லாம் பேசியெல்லாம் பிரயோஜனம் இல்ல. எல்லாமே சந்தர்ப்பவாதம் தான் சார். இப்ப இதே வைகோ வந்து பாஜகவோட இருந்திருக்காரு. வாஜ்பாயை வந்து வானளவா புகழ்ந்திருக்காரு. மோடியுடைய ஆரம்ப கட்டத்துல அவர் கூட தான் இருந்தாரு. மோடியை பயங்கரமா புகழ்ந்து பேசியிருக்காரு. இன்னைக்கு அதே வைகோ வந்து திமுக பக்கம் வந்த உடனே, மக்கள் நல கூட்டணியில இருந்து திமுக பக்கம் வந்த உடனே மோடியை கண்ணாமண்ணா திரிட்டு இருக்காரு. இப்ப வரைக்கும் அதான் திரிட்டு இருக்காரு. நாளைக்கே வந்து ஒருவேளை மோடியை பாராட்ட வேண்டிய நிலைமை வந்தால் வைகோ முதலாளா போய் பாராட்டுவார். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.